இன்றைக்கு பாவம் என்று சொல்லுகின்ற பொழுதே கடவுளுடைய கட்டளைகளையும் திருச்சபையினுடைய கட்டளைகளையும் நாம் மீறுவதுதான் பாவம் என்று நாம் படித்திருக்கின்றோம். அப்போ இந்த கடவுளுடைய கட்டளை 10 கட்டளை, திருச்சபை கொடுத்திருக்கின்ற கட்டளை 6 கட்டளை. இந்த கட்டளைகளை நாம் மீறுகின்ற பொழுது என்ன செய்கின்றோம்? நாம் நமக்கும் கடவுளுக்குள்ள உறவையும் முறித்துக் கொள்கின்றோம், நமக்கும் பிறருக்கும் உள்ள அந்த உறவையும் நாம் முறித்துக் கொள்கின்றோம். இவ்வாறு நம்முடைய பாவமானது கடவுளிடமிருந்து நம்மை அந்நியப்படுத்துகின்றது. ஆக நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்தும் கடவுளிடத்திலிருந்து அந்நியப்படுத்தப்பட்டவர்களாக வாழ்வது என்பது எவ்வளவு பெரிய கொடுமை. ஆகவே இந்த தவக்காலத்தில் சிறப்பாக நாம் இந்த ஒப்புரவு அருட்சாதனம் அல்லது பாவ சங்கீர்த்தனம் என்ற அருள் அடையாளத்தை நாம் கட்டாயம் பெற வேண்டும். ஆக இன்றைக்கு திருச்சபை ஒரு தாய். அப்போ அந்த தாய்க்கு பிள்ளைகள் முக்கியம். அந்த பிள்ளைகள் திருச்சபைக்கு தலைவராக இருக்கின்ற அந்த கிறிஸ்துவோடும் அவரோடு வழியாக தந்தையோடும் ஆவியில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதுதான் திருச்சபையினுடைய முக்கியமான விருப்பம், முக்கியமான நோக்கம். எனவே தான் திருச்சபை தாய் உள்ளத்தோடு நமக்கு ஒரு கட்டளையை கொடுக்கின்றது. ஆண்டிற்கு ஒரு முறையாவது நல்ல தயாரிப்போடு பாவ சங்கீர்த்தனம், பாவ அறிக்கை இடுதல்